அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். பேசிக் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி ஏற்கனவே உங்களுக்கு சேனலில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக, அதே சமயம் நம்ம எந்த அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்ஸ்சரில் சூப்பரான ஃப்ளஃபியான, அதே சமயம் சாஃப்டான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு டின்னுக்கு, ஒரு 7 இன்ச் டின்னுக்கு தேவையான பேட்டருக்கு 4 எக்கு யோக் தனியாக, ஒயிட் தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எக்கு ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டு எக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒயிட்டை நல்லா பிளெண்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்சர் ஜார்லேயும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணுறப்ப ஒரு 1/2 கப் சுகர், நான் இன்றைக்கி கிரானுலேட்டட் சுகர் தான் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் இருந்தால் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுங்க. 100 கிராம் சர்க்கரையை 3 இன்டர்வலாக 3 தடவை பார்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளைக்கரு நமக்கு சர்க்கரையோடு சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளஃபியான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு பீட் ஆகி வரும். இந்த அளவுக்கு இப்போ நம்ம விப்பிங் க்ரீம்லாம் பீட் பண்ணோம்னா எந்த மாதிரி வருமோ அந்த அளவுக்கு வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா யோக்கு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அட் அ டைம் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா ஒழுங்காக பிளெண்ட் ஆகி வராது. ஒரு யோக்காக ஆட் பண்ணி நல்லா ஒயிட் கூட யோக் பிளெண்ட் ஆகி வர்ற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியான ஒரு கேக் நமக்கு கிடைக்கும். எல்லாமே யோக்கும் ஒயிட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது இந்தளவுக்கு சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் நமக்கு கிடைக்காது. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நல்லா ஃப்ளஃபியான கேக் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒயிட்டையும் யோக்கையும் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இதெல்லாம் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மைதா 80 கிராம், கொக்கோ பவுடர் 20 கிராம், 1 கப் அளவுக்கு நமக்கு அளவுங்க. இதை இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு கூட 2 இன்டர்வலாக சேர்த்து நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப விகரஸாக ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம பீட் பண்ண எக்கோட அந்த ஃப்ளஃபினஸ் போயிடும். அதனால் ரொம்ப ஜென்டிலாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் 2 இன்டர்வல்ஸில் இந்த பேட்டர் கூட இந்த எக்ஸ் கூட உங்களோட ஃப்ளார் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும், ரொம்ப சாஃப்டாக அதோட டெக்ஸ்சர் இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி கலக்கும்போது உங்களுக்கு அந்த உள்ள இன்கார்பரேட் ஆகிருக்கிற ஏர் நமக்கு பிரேக் ஆகாமல் இருக்கும். அதனால தான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் எப்போவுமே கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நான் கேக் டின் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைனப் பண்ணி கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 7 இன்ச் கேக் பவுல் எடுத்திருக்கேன். இதை 3/4 பாகம் அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். கேக் ஓட்ட ஓட்டையாக இல்லாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. நான் ஓடிஜியை 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ண அவன் ஓடிஜியில் ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் அளவுக்கு செட் பண்ணி வச்சுருங்க. நமக்கு நல்லா வெந்து வந்துடும். அதோட வாசமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கியூஸ் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஸ்டிக் கிளியராக வந்ததுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக இதை ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு டீமோல்ட் பண்ணால் ஈஸியாக வரும். டீமோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட்ஸ்லாம் ஒரு கத்தியை வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீமோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான
சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. நீங்கள் இதை நல்லா ஆற விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன். இதை ஐசிங் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே சேனலில் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு ரெசிபியாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய இந்த பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரொம்பவே ஈஸி. அதே சமயம் நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரி சாஃப்டான கேக் உங்களால் வீட்டில் செய்ய முடியும். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுங்கிறத காமிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இன்றைக்கி 4 ஸ்லைஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக இதை வந்து 3 ஸ்லைஸாக தான் போட முடியும். ஆனால் நமக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதே சமயம் கட் பண்ணும்போது பிரேக் ஆகாமல் வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி 4 ஸ்லைசஸ் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னங்கிறத குவிக்காக பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற 1 கப் மைதா, 3/4 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 4 முட்டை, சர்க்கரை, இது எல்லாத்துக்கும் உண்டான நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஃபுல்லாக அந்த ஒரு ஃபுல் பேசிக் ஸ்பாஞ்ச் கேக்கோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.